ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ்போட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஒரு 2 ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்த்துக்கிட்டே நமக்கு இப்போது யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, டைலரிங்கில் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் இதில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியும். அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து நான் என்னென்னலாம் க்ரோத் பண்ணி அதுலேருந்து நான் சக்ஸஸ் ஆகியிருக்கேன் அப்படின்றதையுமே பார்க்கலாம். அப்புறம் டைலரிங்லேயுமே நம்ம ஒரு சின்ன சின்ன டிப்ஸுமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன டிப்ஸ் மூலிமா உங்களுக்கு உங்களுடைய வேலையில் இருந்தோ இல்லை உங்களுடைய டைமிங்கில் இருந்தோ உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா, அது உங்களுடைய வேலையில் இன்னும் ஃபாஸ்ட்டாக கொடுக்கும். இன்னும் மோட்டிவேட்டாக ஆனீங்க அப்படின்னாக்கா, நாளைக்கு இன்றைக்கி என்னால் ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது அப்படின்னா, நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா அதுவே பெரிய சக்ஸஸ் தான் இல்லையா? அதுக்கோசம் நம்ம ஒரு 4 பேருக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுடைய வீடியோவில் வர கமெண்ட் எல்லாமே இப்போ வர்றது எல்லாமே, சிஸ்டர் நீங்கள் போடுற வீடியோவை கேட்கும்போதே எனக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது இன்னும் நம்மளுக்கு இன்னும் நம்ம பேசணும், இன்னும் நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னோம் அப்படின்னாக்கா, அது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா இன்றைக்கி இந்த டைலரிங் ஃபீல்டில் தேர்ந்தெடுக்கிறவங்க முக்கால்வாசி பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறோன்ற வார்த்தையை வாங்கி 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 நமக்கே அந்த மறுத்து போகுது. நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னாலுமே நம்ம ஹஸ்பண்டையோ இல்லை நம்ம அப்பா அம்மாவையோ நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? அதனால் நமக்குமே ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னா, இப்போது காசு இல்லை எனக்கு மாத எண்டு அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஏதோ ஒரு கைத்தொழில் நம்ம வீட்டில் இருந்து நம்ம கற்றுக்கிட்டு இதன் மூலிமா நம்ம மணி மந்த்லியோ இல்லை டெய்லியோ இல்லை வீக்லியோ ஏதாவது மணி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அது நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம என்ன மாதிரி முறையில் அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் நம்ம கையில் இருக்கிறது. எது ஒன்றும் நடக்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கிறது மூலயமா அதிலருந்து நம்ம எப்படி நம்மளுடைய லைஃபுக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகிறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? இப்போது நம்ம கஸ்டமரை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது நம்ம கையில் இருக்குது இல்லையா? இப்போது அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம யோசிப்போம், இன்றைக்கி ஒரு சின்ன வேலை வருது அப்படின்னா, அந்த சின்ன வேலையால் நமக்கு ஒரு 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 2 சுடிதார் ஓரடிக்கணும், 2 நைட்டி பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா, அது உங்களுக்கு பார்க்கும்போது சின்ன வேலையாக இருக்கும். இன்றைக்கி அது சின்ன வேலையாக இருக்கிறது, ஃப்யூச்சரில் அவங்களால நமக்கு ஒரு 2 கஸ்டமர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஸ்ட்ரெயிட்டாக நம்மக்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு நம்ம ஓரடிக்கிறதுக்கு துணி கொடுத்து பார்ப்போம், அவங்க எப்படி தைக்கிறாங்க, இல்லை அவங்கக்கிட்ட துணி எப்படி வருது, அவங்கக்கிட்ட நல்லா கஸ்டமர்லாம் நிறையா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கோசமே அந்த 2 செட்டை எடுத்துகிட்டு கூட வருவாங்க. அதனால் ஒரு சின்ன வேலை வந்தாலுமே, இல்லை எனக்கு இப்போ வேலை இருக்குது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவே கூடாது. கண்டிப்பாக நமக்கு கஸ்டமர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல் நமக்கு இந்த ஓரடிக்க வர துணிங்களுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அடித்து கொடுங்க. அதன் மூலிமா நமக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க. அதன் மூலிமா அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னாக்கா, அவங்க போய் ஒரு 2 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க மூலிமா ஒரு 2 பேர் வருவாங்க. அதுவுமே இருக்குது. ப்ளஸ் இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே ஒரு மிஷின் இருக்குது. எல்லாராலையுமே ஓரடித்து போட்டுக்க முடியும். அந்த ஃபிட்டிங்குன்றது இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபிட்டிங்கை கரெக்டாக கொண்டு வர முடியாது. அதிகமாக நீங்கள் இது போல் துணி ஓரடிக்கிறதுக்கெலாம் வர்றதெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்க அதுவே உங்களுக்கு நல்லா ஃபிட்டிங் கரெக்டாக இப்போ ஒரு ஆளை பார்த்தீங்க அப்படின்னா, அளவு டாப் இல்லாமையோ அளவு நைட்டி இல்லாமையோ உங்களால் அந்த ஃபிட்டிங்கை கொண்டு வர முடியும். இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.
இப்பயுமே வந்து இப்போ நிறைய பேர் வந்து டாப்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அளவுக்கு. எனக்கு இந்த அளவு சரியாக இருக்கும்ன்ட்டு. நான் ஒன்ஸ் அவங்கள பார்த்துட்டேன் அப்படின்னாக்கா அவங்க அளவுக்கு நான் கரெக்டாக ஃபிட்டிங்காக அழகாக ஷேப்பாக பிடிச்சி கொடுத்துருவேன். ஆனாலும் ஒரு டவுட்டுக்கு சொல்லிவிடுவேன், இதை நீங்கள் இங்கேயே லைட்டாக மேலே போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. போட்டு பார்த்துட்டு எனக்கு அது ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவேன். இல்லை லைட்டாக வந்து இடுப்பாண்ட வந்து லூஸ் இருக்குது, பேக்கில் வந்து டாட்ஸ் பிடிச்சிக்கிறீங்களா, இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் இடுப்பில் கொஞ்சம் பிடிக்கவா அப்படின்னு கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை எனக்கு இது ஓகேவாக இருக்குது, எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் விடுவேன். இல்லை அப்படின்னா அதை நான் பிடிச்சி தான் கொடுப்பேன். அதே போல் வந்து இப்போ வந்து நிறைய இடத்துல பார்க்குறேன், அந்த சுடிதார் ஓரடிக்கிறதுக்கு நைட்டி ஓரடிக்கிறதுக்கெலாம் 50 ரூபா வாங்குறாங்க. நான் வந்து 30 ரூபா தான் வாங்குகிறேன். ஏன்னா நமக்கு வந்து யோசிப்பீங்க, இது வந்து நம்ம கடை வச்சுருக்கோம், இது எப்படி நமக்கு வந்து லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து எது எடுத்த உடனே நமக்கு வந்து லாபத்தை மட்டும் பார்த்துடக்கூடாது. சின்ன சின்ன வேலையால் தான் நமக்கு வந்து பெரிய வேலை வந்து வரும். அதனால் இந்த 10-20 நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரிய வேலை வந்து ஸ்டாப் ஆகிடும். அதனால் வந்து சிறுதுளி தான் பெருவெள்ளம், அதை மட்டும் நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கஸ்டமர் வந்து நிறைய வருவாங்க. ஒரு ஒரு ரூ. 500, ஒரு ரூ. 520, ரூ. 530 அப்படி வருதா ஒரு தையக்கூலி அவங்களுக்கு மொத்தமாக. அப்போது வந்து அவங்களுக்கு நீங்கள் ஒரு ரூ. 510 கொடுங்க, 20 ரூபா உங்களுக்கு கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கஸ்டமர் ஏர்ன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி தான், இல்லை கடையாக இருந்தாலும் சரி தான். கஸ்டமருக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றுறோம். நிறையா வந்து நமக்கு இன்றைக்கி எனக்கு லாபமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, சரி ஓகே உங்களுக்கோசம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிற விதமாகட்டும், நம்ம வந்து செய்கிற வேலையில் ஃபினிஷிங் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம வந்து என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்றது நம்ம கையில் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம கஸ்டமர் எந்த அளவுக்கு வந்து அவங்க கேட்குற அந்த ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறது வந்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதுதான் முதல் படி. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். நீங்களும் உங்களாலேயுமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதுவுமே வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம இன்னொரு விஷயம் அப்படின்னாக்கா, ஒரு கஸ்டமர் வந்து துணி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய டைமிங்கை சொல்லாதீங்க. அவங்கக்கிட்ட இப்போது ஒரு 1 டேயில் கூட வேணுன்றாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஒரு நாள்லேயே நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க பழகுங்க. கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வந்து என்னென்னா, இப்போது ஒரு அர்ஜென்ட் துணி கொடுக்குறாங்க அப்படின்னும்போது, அப்போது நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அந்த அர்ஜென்ட்டுக்கு நம்ம தைச்சி கொடுத்தது தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் வாட்டி வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட துணி எடுத்துன்னு கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. எடுத்துன்னு வந்து நம்மக்கிட்ட கொடுத்து தைக்க சொல்லுவாங்க. அதுதானே நமக்கு வேணும். அந்த இடத்த பிடிக்க தானே நம்ம கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டப்படுறதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. அன்றைக்கி வந்து என்னால் தைக்க முடியாது நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் நமக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம யோசித்து ஒரு சில விஷயம் செய்கிறது வந்து நமக்கு டைலரிங் ஃபீல்டில் நமக்கு சக்ஸஸாக தான் ஆகும். கண்டிப்பாக வந்து இந்த டைலரிங்கில் வந்து நம்ம வந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்றதே கிடையவே கிடையாது. எதுலேயுமே நம்ம உழைப்பு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அதில் சக்ஸஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். இது டைலரிங் தான் கிடையாது, எந்த ஒரு தொழில் வீட்டில் இருந்துட்டு பண்ணுறீங்களா எந்த தொழிலாக இருந்தாலும் நம்மளால் வந்து சக்ஸஸ் கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா தையல் கிளாஸ் போனாங்களாம், பழகுனாங்களாம். ஆனால் வந்து ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்குலாம் வந்து எனக்கு டைம் இல்லை, நான் புடவ ஓரடிக்கிறது, எனக்கு பசங்களுக்கு துணிலாம் ஓரடிக்கிறதுக்கு வேலைலாம் பார்த்துப்பேன். அக்கம் பக்கம் புடவலாம் ஓரடிக்க கொடுத்தாங்கன்னா அதையுமே நான் வந்து அடிச்சுக்குவேன். மற்றபடி எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நேரமும் இல்லை, அதை நான் சரியாக கற்றுக்கிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணவும் இல்லை, அப்படியே இருக்குது. நான் வந்து 2 வீட்டு வேலை செய்கிறேன், ப்ளஸ் வந்து வீட்டில் வந்து ஈவினிங் டைமில் மாவு அரைச்சி விற்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்கும்போது நமக்கு
இவங்களால எப்படி 2 வீட்டு வேலையும் முடிச்சுட்டு வந்து இவங்களால இதை சக்ஸஸ் கொடுக்க முடியுது அப்படின்னு நமக்கு தோணுது. கண்டிப்பாக நம்மளால் முடியும். நீங்கள் நினச்சி ஒரு விஷயத்த என்னால் முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயே முடியும். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.